solvable for p முடிச்சிருக்கோம். இப்போ என்னன்னா solvable for y. ஓகேவா? சோ கொடுத்திருக்கிற given equation நீங்க உங்களால y equal to f of x, p இந்த ஃபார்ம்ல மாத்த முடிஞ்சிச்சுனா இது என்ன டைப்னா solvable for y ஆ இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணனும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இந்த y என்ற ஈக்குவேஷன் என்ன பண்ணனும் with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ dy dx equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணா some g, so some function of x இல்ல கான்ஸ்டன்ட் வரும். என்ன வரும், dp by dx வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்றீங்க. சோ இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு some சொல்யூஷன்ஸ் வரும். அதுதான் என்னன்னா உங்களோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ சில சம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியர். சம் xp square plus 2px equal to y. ஓகேவா? சோ இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா y equal to function of x, p இருக்கு. ஓகேவா? சோ இது solvable for y டைப்ல நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x பண்ணும்போது we get, சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னது, ரெண்டு வேரியபிள்ஸா. சோ x and p is a function of x, y ஆ இருக்கலாம். சோ அதனால என்ன பண்றேன்னா சோ x into so 2p dp dx then p square into x differentiate பண்ணா 1 வந்துரும் plus here 2 times so p வச்சுக்கிறீங்க. so p வச்சுக்கிட்டு x differentiate பண்ணும்போது 1 கிடைக்கும். then 2 times x வச்சுக்கிட்டு p differentiate பண்ணும்போது dp dx னு கிடைக்கும், which is equal to so dy by dx னு கிடைக்குமா. so dy by dx என்ன இருக்கும், அதோட வேல்யூ என்ன, p. ஓகேவா? சோ இப்போ dp by dx குரூப் பண்ணிக்கிறீங்க. then p அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா we get so dp by dx குரூப் பண்ணீங்கன்னா 2px plus இங்க என்ன இருக்கு 2x இருக்கு. so p அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிடும். so plus p square plus p equal to 0. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா இதுல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும், p ஐ காமன் பண்ண முடியுமா. so p ஐ காமன் பண்ணீங்கன்னா p plus 1 ன்னு வரும், which is equal to 0. so p plus 1 உங்களால இங்க ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனா உங்களால என்ன பண்ண முடியுது, கேன்சல் அவுட் பண்ண முடியும். so p plus 1 இங்க ஃபார்ம் பண்ணும்போது p plus 1 ஃபார்ம் பண்ணும்போது எதை காமன் பண்ணனும், 2x வெளிய எடுத்தா போதும். so dp dx ன்னு எழுதிப்பீங்க. so dividing both sides on p plus 1, so p plus 1 get cancelled. then remaining term is dp dx 2x plus p equal to 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண போறோம். சோ p அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா we get dp dx 2x equal to minus p ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ p அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு dx 2x அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. சோ dp by p equal to minus dx, so 2 அந்த பக்கம் வச்சுக்கிறீங்க, so divided by x. so இப்போ என்ன பண்ணனும், இப்போ நாம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ணி வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். so integrating both sides. so integrate பண்ணா இங்க என்ன வரும், 2 log p ன்னு வரும். here minus log x plus log c ன்னு கிடைக்கும். ஓகேவா? so இது பை log ரூல்ல என்ன வரும், log p square equal to c by x ன்னு கிடைக்குமா. so log of c by x. so taking exponential on both sides we get p square equal to c by x. so இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த p தான எலிமினேட் பண்ணோம். ஓகேவா? கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னவா இருக்கணும், in terms of x and y ஆ இருக்கணும். ஓகேவா? some constants இன்வால்வ் ஆகலாம். இப்போ என்ன பண்றோம், p square ஓட வேல்யூ நமக்கு c by x ன்னு கிடைச்சிருச்சு. then இந்த p தான எலிமினேட் பண்ணோம். so taking square root on both sides, so we get plus or minus. so square root of c again a constant ஆ இருக்கும். so அத நான் கான்ஸ்டன்ட்னே வச்சுக்கிறேன். here root x ஆ இருக்கும். so நமக்கு p ஓட வேல்யூவும் p square ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x into p square ஓட வேல்யூ c by x then plus 2 p ஓட வேல்யூ plus or minus, so plus or minus ஆட் பண்ணிக்கிறேன், c divided by root x into x
which is equal to y. So root x get cancel, then remaining root x கிடைக்கும். So x get cancel, இங்க என்ன வரும், c வருமா, இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. So plus or minus 2c root x equal to y minus c. So உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்திருந்தாலும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிங்க. ஸோ என்ன பண்றோம், இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, சாரி, இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணா we get 4cx equal to y minus c the whole square கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குங்க. ஓகேவா? தென் செகண்ட் சம் y plus px equal to x power 4 p square. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே உங்களால என்ன பண்ண முடியும், y equal to x power 4 p square minus px உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது என்ன, எந்த ஃபார்ம்ல இருக்கு, y equal to function of x, p ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ dy by dx எப்படி எழுதிப்பீங்க, p ன்னு எழுதுவீங்க. ஸோ p equal to, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, x power 4 வச்சுக்கிட்டு, ஸோ 2p into dp dx plus p square into 4 times x cube வரும். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் மைனஸ் p minus x dp dx. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு, ஸோ dp by dx காமன் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஸோ dp dx காமன் அவுட் பண்ணீங்கன்னா we get 2p x power 4 minus x into p என்ன வருங்க, plus p square 4x cube minus 2p கிடைக்கும். ஸோ உங்களால் இங்கே ஏதாவது காமன் அவுட் பண்ண முடியும் போது இந்த 4 முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ 4p square x cube minus 2p. ஓகே. ஸோ dp dx is equal to 0. ஸோ இதுல இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், x காமன் அவுட் பண்ண முடியுமா? ஸோ x காமன் அவுட் பண்ணீங்கன்னா we get 2p x cube minus 1 வரும். ஸோ இங்கே என்ன பண்ண முடியும், 2p cube x cube பண்ணா நம்ம இதுல என்ன காமன் அவுட் பண்ணோம், 2p காமன் அவுட் பண்ணோம். ஸோ 2p காமன் அவுட் பண்ணீங்கன்னா we get 2p x cube minus 1. ஸோ dividing 2p x cube minus 1 on both sides பண்ணும்போது these two terms are vanished. Then remaining term is 0 dp dx x plus 2p கிடைக்கும். ஸோ இப்போ அகைன் என்ன பண்றீங்க, வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண போறீங்க. ஸோ minus 2p இந்த பக்கம் கொண்டு வந்துறீங்க, which is equal to dp dx into x. ஸோ p அந்த பக்கமும் மற்ற டேர்ம்ஸ்ல அந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ p terms dp by p here minus 2 dx by x. ஸோ செப்பரேட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா we get minus 2 log x equal to log p. ஸோ by log rule யூஸ் பண்ணீங்கன்னா log of x power minus 2 equal to log p. So taking exponential on both sides we get x minus 2 equal to p. Okay va? Or p equal to 1 divided by x square. So p oda value என்ன பண்றீங்க, given equation ல substitute பண்ணீங்கன்னா we get y plus p oda value 1 by x square into x, which is equal to x power 4 into p square. So p square means 1 power x power 4. So the square பண்ணிக்கிறீங்க. So x power 4 get cancel, x get cancel. ஓகேவா? ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணும்போது சாரி உங்க ஒரு log c வரும். ஸோ log c வரும்போது உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், ஸோ x ஸ்கொயர் pc ன்னு வரும். ஸோ p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு டிவைடட் பை c ன்னு எழுதுவீங்க. இதை மேலே கூட எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இங்க என்ன வரும், இன்ட்டு c ன்னு வரும். ஹியர் ஆல்சோ c ஸ்கொயர் வருமா. ஸோ 1 டிவைடட் பை c ஸ்கொயரை c ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 1 பை c என்ன பண்ணிக்கலாம், நீங்க c ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி நீங்க மாத்திக்கங்க. ஸோ y plus c by x which is equal to c square. So
எல்சிஎம் எடுங்க, எக்ஸால எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get xy plus c equal to x c square. ஓகேவா? So next sum, third sum, y equal to 2px minus p square. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா y equal to f of x, p ஃபார்ம்ல இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணனும்? டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx னு வரும். dy by dx ஓட வேல்யூ p which is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. சோ 2p plus 2x dp dx னு கிடைக்கும். Here minus 2p into dp dx னு கிடைக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2p இந்த பக்கம் வந்துச்சுனா என்ன வரும்? minus p ஆ மாறிடும். சோ dp dx குரூப் பண்றீங்க. சோ 2x minus 2p ஆ மாறும். சோ இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணனும். சோ dp இந்த பக்கம் வச்சுக்கிறீங்க. dp dx இந்த பக்கம் வச்சிட்டு மத்தல இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா minus p divided by 2x minus 2p ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ உங்களால என்ன பண்ண முடியாது? வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ண முடியாது. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ dp by dx இருக்கா, இது ரெசிப்ரோக்கலா எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So which gives dx by dp equal to, so the reciprocal மாறும்போது 2x minus 2p divided by minus p ன்னு கிடைக்கும். so இப்போ என்ன பண்றீங்க? இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது we get dx dp which is equal to minus x by p, so plus 2p by p வரும்போது pp get cancel, remaining என்ன வரும்? 2 மட்டும் வரும். so dx dp equal to minus 2x by p plus 2 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இது என்னது? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சா? சோ லீனியர் ஈக்குவேஷன் இது லீனியர் இன் y. சோ இது சாரி, இது லீனியர் இன் p ல இருக்கு. ஓகேவா? சோ லீனியர் ஈக்குவேஷன் இன் p ஃபார்ம்ல இருக்கு. சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? இந்த 2p இந்த x டேர்ம் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா we get dx dp, so adding 2x by p on both sides we get 2x by p which is equal to இங்க 0 ஆயிடும் plus 2 ஆயிடும். so இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? dx by dp, so linear in p variable இருக்கு. so then next என்ன ஃபைண்ட் பண்ணனும்? this is linear in p. next என்ன பண்ணனும்? integrating factor find பண்ணனும். so integrating factor is exponential power integral p ஓட வேல்யூ, so p into so dy, that is dp ன்னு கிடைக்கும். so next so exponential power integral where p ஓட வேல்யூ என்ன பாருங்க? 2 by p ஆ? so p ஓட வேல்யூ என்னதுங்க? 2 by p dp which is equal to, so exponential 2 into 1 by p ஓட வேல்யூ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log p ன்னு கிடைக்கும் which is equal to exponential log p square ன்னு எழுதிக்கலாம். so integrating factor என்ன கிடைக்கும்? integrating factor is p square. ஓகேவா? then general solution என்ன? x into integrating factor p square which is equal to integral where q ஓட வேல்யூ என்னது? 2, so 2 into integrating factor is p square into dp. ஓகே, பண்ணீங்கன்னா so x p square equal to இதை இன்டகிரேட் பண்ணுங்க. so 2 times p square இன்டகிரேட் பண்ணீங்கன்னா p cube by 3 plus c. ஓகே, so next step என்ன பண்றீங்க? dividing p square on both sides we get x equal to 2p by 3 plus c divided by p square கிடைக்கும். ஓகேவா? so இந்த x வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்க? நீங்க ஈக்குவேஷன் given ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்யூஷனா இருக்கும். so y equal to 2 times p into 2p by 3 plus c by p square minus p square. simplify பண்ண முடியுதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? so p square இருக்கு, இங்க மல்டிப்ளை பண்ணா we get y equal to 4p square by 3, so minus p square அங்க எழுதிக்கிறீங்க. so plus 2pc divided by p square, so pp get cancelled, remaining term. so இது என்னது? p square காமன் அவுட் பண்ணீங்கன்னா y equal to, so 4 by 3 minus 1 வரும். so அந்த வேல்யூ என்ன வரும்? 1 by 3 ன்னு வருமா? so 1 by 3, so p square by 3 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா?
இந்த p ஸ்கொயர் காமன் அவுட் பண்றீங்க 4/3 மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 minus 3 divided by 3 வரும். we get 1/3. so p square multiply பண்ணா p square by 3 plus இங்க 2c by p ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி என்ன பண்ணலாம், r p square by 3 plus 2c p inverse y ஓட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சில எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான வீடியோ மேக் பண்றேன். So first one, y equal to 3x plus log p. 2 y equal to xp plus square root of 1 plus p square. Third sum is y equal to 2px plus p power 4 x square. Fourth sum is y equal to p sin p plus cos p. Fifth sum xp square plus x equal to 2yp. Sixth one, p square minus xp plus y equal to 0. Okay va?